மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரகு வந்து ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது வந்து பூமி பூஜை வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆள் வந்து கால் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். எப்படியும் வந்து பூஜை நடக்காது. இதை வச்சு ராஜேஸ்வரி கிட்ட நம்ம நல்ல பேர் எடுத்துக்கலாம், நல்ல பேர் எடுக்கிறதோட நமக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் வந்து ரகு வந்து காத்துட்டு இருந்தது. ஆனால் வந்து அங்கே வந்த கால் வந்து என்ன அப்படின்னா, பூமி பூஜை வந்து நடந்துருச்சு. அதுவும் வந்து விஜய் வந்து அவங்களோட மனைவியை வச்சே வந்து பூமி பூஜையை வந்து நல்லபடியாக முடிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து கால் பண்ணி வந்து வந்துடுச்சு. இதை கேட்டதுமே வந்து ரகுக்கு ஒரே டென்ஷன் ஆகிடுச்சு. என்ன இப்படி ஆகிடுச்சு, பூமி பூஜை நடக்காது, அந்த சந்தோஷமான விஷயத்த வந்து ராஜேஸ்வரி கால் பண்ணி சொல்லலாம்னு நினச்சா இப்படி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம எப்படி ராஜேஸ்வரி கிட்டே சொல்கிறது, சொன்னாலையும் பிரச்சனை, சொல்லலைனாலையும் பிரச்சனை, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு பூமி பூஜை வந்து நடக்கலை, ஐயர் வந்து போகவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ராஜேஸ்வரி கால் பண்ணி சொல்லிகிட்ருக்காங்க. இதை கேட்டு தான் ராஜேஸ்வரி வந்து அங்கே விஜய் வரும்போது ரொம்பவே சீன் போட்டாங்க. மல்லி வீடகம் வந்து காலி டம்மால் ஆகிடும், இதுக்கப்புறம் வந்து எதுவுமே நடக்காது, இவ கையால் செஞ்சதெல்லாம் ஏதாவது விளங்குமா அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப வந்து கேவலமாக வந்து ராஜேஸ்வரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து விஜய் வந்து பயப்பட மாட்டார். ஏன்னா வந்து மல்லியை பற்றி பேசினாலே வந்து விஜய் வந்து எதுவுமே நினைக்க மாட்டார். அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போட்டு, மல்லி நமக்கு தெரியும் இல்லை நம்ம யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, சில பேருக்கெல்லாம் என்ன சொன்னாலும் புரியாது, அதில் சில ஜென்மம் வந்து இது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி வந்து குத்தி காட்டியே பேசிகிட்டு இருக்காங்க நம்ம விஜயும். ராஜேஸ்வரிக்கு வந்து மல்லியெல்லாம் கரெக்டான ஆள் கிடையாதுங்க. ஏன்னா வந்து மல்லி வந்து சைலண்ட்டாக போயிடுவாங்க. விஜய் தான் வந்து ஏதாவது ஒன்று ஏட்டிக்கு போட்டியாக வந்து பேசி பதில் கொடுப்பாரு. அந்த விதத்தில் இன்றைக்கும் வந்து இவர் இப்படி பேசினது வந்து ஓகே தான். ஆனால் வந்து இதுக்கெல்லாம் வந்து ராஜேஸ்வரி வந்து அடங்கி போயிட மாட்டாங்க, அமைதியாகிட மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பில்டிங்கெல்லாம் வந்து கட்டுவாங்க. அந்த பில்டிங் கட்டுறதுல மேஸ்திரிங்கெல்லாம் வந்து வேலை செய்வாங்கள்ல, அவங்கள வேலைக்கு வாங்க பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா கொண்டு வர மணல், செங்கல் இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து ஏதாவது ஃப்ராடு பண்ணுவாங்க. இப்படி ஏதாவது வந்து ஒரு குடைச்சல் கொடுத்துட்டே தான் இருக்க போகிறாங்க. கடைசி வரைக்கும் வந்து விஜய் வந்து அதை வந்து செஞ்சு முடிப்பாரா இல்லையா அப்படின்ற ஒரு பதட்டத்திலே தான் வந்து நம்மளை வச்சுருக்க போகிறாங்க. அப்படியே அவங்க முடித்தாலும் கூடிய சீக்கிரம் வந்து ஈஸியாக வந்து செய்ய விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து கொடுக்க தான் போகிறாங்க. அதுக்குன்னே தான் வந்து வச்சுருக்காங்களே ராஜேஸ்வரியும் ரகுவும். விஜய்க்கு வந்து குடைச்சல் கொடுக்கறதுக்காகவே இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி வேறு விஜய் லேப்டாப்பில் இருக்கிற விஜய்க்கே தெரியாமல் வந்து லோன் டீட்டெயில்ஸை வந்து பார்த்துட்டாங்க. அதாவது எந்த பேங்க்கு, எந்த அமௌண்ட்டு, எவ்வளோ அமௌண்ட்டு, இதை வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பிளானாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அந்த பேங்க்கை தான் வந்து காண்டாக்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து இந்த மாதிரி ஒரு கேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து மூவ் பண்ணுவாங்க. லோன் சேங்ஷன் ஆனாலையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அமௌண்ட்டை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற பயம் வந்து இருக்குது, நமக்கு இருக்குது. விஜய்க்கு வந்து இது எப்போ தெரிய வரும்னு தெரியல. அதாவது பேங்க்லேருந்து இன்ஃபார்ம் பண்ண வரும்போது தான் தெரியும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்போ வந்து புரியும். இந்த ராஜேஸ்வரி வந்து சும்மாவே அடங்க மாட்டாளா, எப்போ பாரு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்காளே அப்படின்ற மாதிரி வந்து தோணும். அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி வந்து நெக்ஸ்ட் பிளானாக வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, மல்லியை போட்டு தள்ளுறதுக்காக வந்து இதை செய்கிறாங்களா இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வந்து இது பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சின்னதாக வந்து சாப்பாட்டில் வந்து கலக்கிறாங்க. அது விஷமாக இருக்கலாம், இல்லை மயக்க மருந்தாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்குற மருந்தாக கூட இருக்கலாம். என்னன்னு சொல்லிட்டு சரியாக வந்து சொல்ல முடியல. ஏன்னா வந்து அவங்க கொடுக்குற ரியாக்ஷன் வந்து அந்த மாதிரி இருந்தது. அது வந்து விஷமாக இருந்தால் இந்த அளவுக்கு வந்து ராஜேஸ்வரி நீங்கள் இறங்கிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னென்னா ஒருத்தங்களை கொல்கிற அளவுக்கு வந்து இவ்வளோ மோசமாக வந்து நடந்துக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து வீட்டில் வந்து சாப்பாடு செஞ்சு மல்லி வச்சுருக்காங்க. அதில் வந்து இவங்க போய் கலக்கிறது வந்து கொஞ்சம் கூட சரியில்லை. கலந்துட்டு வந்து படம் நல்லபடியாக முடிஞ்சுது, இதை நாங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான் நீங்கள் அப்படின்ற மாதிரி டைலாக்கெல்லாம் வந்து விட்டுட்ருக்காங்க. இதை வந்து மல்லி சாப்பிடுவாங்களா, விஜய் சாப்பிடுவாங்களா, இல்லை ராஜேஸ்வரிக்கே வந்து இது ரிவர்ஸ் ஆகிடுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. யார் சாப்பிட்டாலுமே அது என்ன கலந்துருக்கு அப்படின்றது வந்து பயமாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ராஜேஸ்வரிக்கே ரிட்டன் போகணும் அப்படின்றது தான் என்னோடய விஷயம். ஆனால் வந்து அங்கே நடக்கக்கூடியது என்னவா இருக்குன்னு கெஸ் பண்ணணுன்னா அது மல்லி தான் சாப்பிட போகிறாங்க.
மல்லி சாப்பிட்டுட்டு மல்லிக்கு ஏதாவது ஆக போகுது. இதிலிருந்து விஜய் வந்து எப்படி மல்லியை காப்பாற்றுவார், எந்த அளவுக்கு போராடுறாரு, மல்லி மேலே எந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்காரு அப்படின்றது வந்து இதில் வந்து புரிய வரும்னு நினைக்கிறேன். அது மூலமாக வந்து இது ராஜேஸ்வரி தான் செஞ்சதுன்னா ராஜேஸ்வரியை என்ன பண்ண போகிறாரு, ராஜேஸ்வரிக்கு எப்படி வந்து பழி வாங்கிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி காட்சிகள் வந்து வைக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து தோணுது, இப்படி நடக்குமா அப்படி நடக்குமான்ட்டு. ஆனால் இப்போ எதுவுமே இல்லாமல் அந்த சாப்பாடு வேஸ்ட்டாக போயிடுமா அப்படின்ற மாதிரியும் இருக்குது. இது கண்டிப்பாக 3த்தில் ஏதாவது ஒன்று நடக்க போகுது, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இப்போ வெண்பா வந்து எப்போ வந்து மல்லிக்கிட்ட வந்து சேர போகிறாங்க, இல்லை முழுசாகவே வந்து வெண்பாவை வந்து பிரித்து விட்டுருவாங்களா என்ன அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஏன்னா வந்து ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்லலாம் வந்து ரொம்பவே சீன் போட்டு வந்திருக்காங்க ரேணுகா. இதுக்கப்புறம் இவள் வந்து இங்கே வந்தாலன்னா உங்கள் ஸ்கூல் மேலே நான் கேஸ் கொடுத்துருவேன், பசங்களுக்கு சம்மந்தம் இல்லாதவங்கெல்லாம் வந்து எதுக்கு ஸ்கூலில் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்கூல்லேயே வந்து ஒரு மிரட்டிட்டு வந்திருக்கா. ஆனால் ஆக மொத்தம் பார்த்தா அவன் மேலே தான் வந்து கேஸே கொடுக்கணும். என்ன பண்ணுறது, தலையெழுத்து எல்லாம் வந்து மாறி மாறி ரிவெஞ்சாக வந்து நடந்துகிட்ருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.